புறாவை வேட்டையாடிய வேடன். வேடன் பேரு நல்லா இருக்குல்ல, கிருஷ்ணதாஸ் முரளி அலைசஸ் வேடன். வேடன் தான் நல்லா இருக்கு, வேடன்னே சொல்லிப்போம். ஒரு 30 വയസ്സുകാരൻ്റെ കലാപരിപാടികൾ 12ാം ക്ലാസ് പഠിച്ചവർ. ഇന്ന് വേടൻ എന്ന പേരുച്ചരിക്കാത്ത കേരളത്തിൽ ഒരാളും ഉണ്ടാവില്ല. നമ്മുടെ പ്രിയപ്പെട്ട മമ്മൂക്ക, വളരെ പ്രിയപ്പെട്ട മമ്മൂക്ക വേടനെ സപ്പോർട്ട് ചെയ്തില്ലേ? വേടൻ എഴുതും, വേടൻ പാടും, വേടൻ അഭിനയിക്കും. നിങ്ങൾ കേട്ടും നോക്കിയും ആകണം. ഇത്ര കൊല്ലം ഞങ്ങളൊക്കെ കേട്ടില്ലേ നിങ്ങൾ വെറുതെ പാടുന്ന പാട്ട്? ഞങ്ങളുടെ വേടന്റെ പാട്ട് നിങ്ങൾ കേട്ടോളി. വേടൻ വെറും பாட்டு மட்டும் பாடலைங்க, பறை அடிக்கிறாரு. இதோ கேளுங்க நம்ம மாட்டுக்கறியை பத்தி என்னமா பாடியிருக்காருன்னு. டேஸ்ட்ல தான் வேற லெவல்ல பெரிய கறி, அது உப்பு காரம் போட்டு நீயும் சூப்பு குடி. நம்ம வேடன் சொன்ன மாட்டுக்கறி. உப்பு கண்ட தோலாட்டி எங்கிட்ட பார்க்காத வாலாட்டி, அவாப்பு கவாப்பு மணக்குது வால் சூப்பு. எந்த கறி யாரு தின்னா உனக்கு ஏண்டா வயிற்று வலி? கறிக்கு ஒரு கதையை சொல்லி வச்சான் பாரு நம்மளை தள்ளி. தொட்டக்கறி நல்லி எலும்பு புட்டிக்கலன்னா நீ கிளம்பு. என் வீட்டில் கறி குழம்பு எரிது பாரு என் உடம்பு. தோஞ்சல் கறிக்கல் போட்டி வத்தலு கம்மிப்பு. சொத்துல என் ஜாதியை பார்க்குற வெக்கம் கெட்ட ஒம்பழப்பு. சரி, ஏன் இந்த வேடனை பத்தி இவ்வளவு பேச்சுக்கள் வருதுன்னு கேக்குறீங்களா? வேடன் ஏன் இவ்வளவு பெரிய புகழுக்கு வந்து நிக்கிறாரு அப்படின்னு கேக்குறீங்களா? ஒடுக்கப்பட்ட மக்களின் இசைங்கிறது உலகம் முழுக்க இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை பெற்றே தீரும். மைக்கேல் ஜாக்சன் என்ன பண்ணாரு? இந்த மாதிரி கருப்பினத்தவர்களை பற்றின பாடல்களும் பாப் இசைகளும் பெரிய வரவேற்பை தான் பெற்றிருக்கு. ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இசைங்கிறது வெறும் தொடைய தட்டுற இசையா மட்டும் இருக்காது, ஒடுக்கப்பட்ட மக்களின் உள்ளத்தை உழுக்கிற இசையா இருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களின் இசைங்கிறது வெறும் கொக்கானி காமிச்சு தொடைய தட்டி பாடுற அப்படிங்கிற இசையா இருக்காது, அப்படிங்கிற இசையா இருக்காது. என்னவா இருக்கும்னு கேளுங்க. இந்த இசை மக்களை என்ன பண்ணுங்கிறதையும் பாருங்க. எங்க வேடன் வேட்டையாடினான் சாதி கொடூரங்களுக்கு எதிராக. அது என்னன்னே தெரியலைங்க, அவளுங்க எல்லாம் நம்மள சாதி சொல்லிதான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம விசு இருக்கார்ல நடிகரு, அவரு அம்மையப்ப முதலியாராகவும் நாரதர் நாயுடுவாகத்தான் நடிப்பாரு. சட்டை இல்லாம கூட நடிப்பாரு, சாதி இல்லாம நடிக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காருங்க, மணி ஐயர் ரத்னம் ஐயங்கர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒட்டுமொத்த படத்துலயும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கேரக்டர் பேரை கொடுத்திருப்பாரு, செல்வா. எனக்கு தெரிஞ்சு எஸ்சி கேரக்டர்னு நினைக்கிறேன். கூட இருக்கிற ஐயராவே தான் வருவாரு. ஹீரோ வேலு இல்ல, வேலு நாயக்கர். நாயக்கர் சொல்லுவாரு, விடியறப்ப ரெட்டி குடும்பத்துல ஒத்தாள் உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம சூத்திர பசங்களே எடுக்கிற படம் சாதி பேரவே டைட்டிலா வச்ச படமும் பலது இருக்குது. அதுலயும் நம்ம பரதன் ஒருபடி மேல போய் தேவர் போற்றி பாடடி பெண்ணேன்னு படம் எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் RVBC நினைக்கிறவரு, அவரு சின்ன பிசினே படம் எடுத்திருக்கிறாரு. அதுலயும் தொப்புள்ள பம்பரம் விடுற அந்த கலாச்சாரத்தையெல்லாம் அப்படியே போற்றி இருப்பாரு. இப்படி அவங்க நம்ம சாதியை பத்தி சொல்றப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்ல. இன்னும் தெளிவா பார்க்கணும்னா 100-150 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்களுக்கு பேரே கிடையாது, வச்ச பேரை கூப்பிடவும் மாட்டாங்க. எங்களையெல்லாம் கூப்பிடுறதே சாதி பேரை வச்சுதான். அவங்க நம்மளை சாதி பேரை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த சமூகத்துல எந்த பிரச்சனையும் இல்லையாமா. அம்பேத்கரும் பெரியாரும் வந்து உன் சாதிய நீ ஒரு இடத்துல சொல்லு அப்படின்னு சொன்னாரு. வந்துட்டாங்க பாருங்க குயோமையோ குயோமையோன்னு. ஐயோ சாதியை பத்தி பேசிட்டாங்க, சாதியை பேசிட்டாங்க. எங்க தெரியுமா, ஸ்கூல்ல போய் என் சாதி பேரை நான் சொன்னா அதனாலதான் சாதி வளருதாமா. வேலை வாய்ப்புக்காக என் சாதி பேரை சொன்னா சாதிங்கிற அந்த புற்றுநோய் வளருதாமா. இந்த சமூகத்துல இவங்க என்ன சாதி பேரை சொல்லி ஒடுக்கினப்பெல்லாம் யாருக்கும் இந்த சமூகத்துல வருத்தம் கிடையாது. நான் என்னோட சாதி பேரை சொல்லி எனக்கான உரிமைகளை நான் எப்ப வாங்குறேனோ அப்பதான் இந்த சாதி பேரு கெட்டதுன்னே உங்களுக்கு தெரியுது. வேடன் அழகா சொன்னான், நான் பானை நல்ல பறைய நல்ல புலைய நல்ல, நீ எனக்கு ஒரு மயிரும் இல்லைன்னு சொன்னப்போ சமூகத்துல இருக்கிற அந்த சாதி கட்டமைப்பை மொத்தமா தூக்கி குப்பையில போட்டுட்டாரு. ஒரு 23 வயசுல ஒருத்த பாடின பாட்டும் எழுதின எழுத்துக்களும் இப்ப வரையும் அந்த சாதி அடிச்சுக்கிட்டே இருக்குன்னா 30 வயசுல முத்திரை பதிச்சுட்டு போயிட்டான். இத பாடிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ரேப் இசை கேட்டா
இறைச்சலா இருக்காமா. எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்காருலங்க, அவருக்கு லைட்டா திக்கு வைங்க. இப்ப இல்ல, ஸ்கூல்ல படிக்கிறப்பவே திக்கிட்டு தான் இருந்திருக்காரு. ரெண்டு உதடுகள் ஒற்ற வார்த்தைய சொல்ல ஆரம்பிச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த உதடு பிரியவே பிரியாது. வெறும் சங்கீதம் தான். இப்படிதான் பேசுவாங்க. மனிதன் அப்படிங்கிற வார்த்தை வராது. அதுக்கப்புறம் பட்டம்னு சொல்லணும், பிரியாது, கொசு சவுண்டு தான் வரும். இப்போ நான் 2 ஹம்மிங் காமிச்சேன்ல, அந்த ஹம்மிங்கை தான் அவங்களோட இசையா நினைச்சு இந்த ரேப் இசைங்கிறது துள்ளும் இசை இல்லைங்க, சாதியை கொல்லும் இசை. பெட்டர் ரேப் அதுலேயும் பரதநாட்டியத்தை சாவடிச்சுது. நம்ம அறிவினுடைய ரேப் இசை இருக்குல்லங்க, அம்பேத்கரை பற்றி பாடின ரேப் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டாரு நம்ம வேடன். கிட்டத்தட்ட அன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளில் மைக்கேல் ஜாக்சனுக்கு எந்த அளவுக்கான கூட்டமும் ஃபேன்ஸும் நிரம்பி இருந்தாங்களோ அது நம்ம கேரள மக்கள் நம்ம வேடனுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அவரோட காஸ்டியூம்ஸ் இருக்குல்லங்க, சான்ஸே இல்லை. அதிகபட்சமாக ஒரு ஸ்லீவ்லெஸ் பனியன் பேண்ட்டு. இப்போ ஓடி வந்து ஸ்டேஜ் ஏறி பண்ணுவாரு பாருங்க. வேடன் வேட்டையாடி கொண்டிருக்கிறான் சாதிகளையும் சாதி அடக்குமுறைகளையும். வேடனே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, சின்ன வயசுல சாப்பாட்டுக்காக மீனை வேட்டையாடி இருக்கேன், நானே செஞ்ச என் வில்லம்ப வச்சு நான் வேட்டையாடி இருக்கேன். அவ்வளோ பெரிய குளத்துல ஒரே ஒரு மீன் மட்டும் நல்ல சொகுசா பகுமானமா நீந்திட்டு இருக்கும்போது இவனே செய்த வில்லையும் அம்பையும் வைத்து வேட்டையாடியது மீனை அல்ல, சமூகத்தின் ஒடுக்குமுறையை. எங்க வேடன் அவனுக்கு என்னவா இருந்தாலும் அவனே செஞ்சுக்குவான். அதனாலதான் அவனே எழுதுனான், அவனே இசையமைச்சான், அவனே பாடினான். வேடன் தனியாதான் வேட்டையாடுவான். ஆனா அந்த வேட்டையாடினதை கொண்டாடுறதுக்கு ஒரு மாநிலமே கூட வந்து நிக்குது. அது அங்க தமிழ்நாட்டில் இல்லையே, அது அங்க கேரளத்தில் இல்லையே, அது அங்க பீகாரில் இல்லையே, அது அங்க உத்தரப்பிரதேசத்துல இல்லையே, அல்ல, இதெல்லாம் நடந்தது இந்தியிலான நம்ம பிரியப்பட்ட பிருத்திவிராஜ் சுகுமாரன் பின்னி எடுத்திருந்தாரு. வேடன் பாடுவான். வேடனை வேட்டையாடின சமூகத்திலிருந்து வேடன் இன்னைக்கு வேட்டையாட வந்திருக்கான். அவன் அப்படித்தான் பாடுவான். நீ கேட்டா கேளு, கேட்காட்டிப்போ. ஆனா இந்த சமூகம் வேட்டையாட வந்த வேடனை தூக்கி வச்சு கொண்டாடும் அப்படின்னு சொன்ன நம்ம பிருத்திவிராஜுக்கு வாழ்த்துக்கள். கூட்டம் கூட்டம் கூட்டம், வேடனை பார்க்க கூட்டம், கூட்டம் பார்க்க கூட்டம், கூட்டம் கூட்டம், வேடனாடும் வேட்டையை பார்க்க கூட்டம். வேடன் ஒரு மனிதன், கலைஞன். அதனாலதான் ஈழத்துக்காரங்க அவன் எங்க சொந்தம்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க அவர் எங்க தமிழ் மாநிலத்துல இருக்கிறவருன்னு சொல்றாங்க. கேரளத்துல இருக்கிறவங்க அவன் ஏன் பையன் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல வேடன் வேட்டையாடினது சாதி ஒடுக்குமுறையை மட்டுமல்ல, சமூகத்தில் இருக்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மனங்களையும் தான். வேடன் வேட்டையாடினான். இந்த எபிசோடு இதோட முடியுது. வேடன் வேட்டையாடப்படுகிறான் பாகம் 2 நம்ம எனவே பேசுவோமில் இன்று மாலை. ஏன்னா வேடனை பத்தி பேசுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நம்ம 10 நிமிஷத்துக்குள்ள விஷயத்தை முடிக்கணும். இன்னைக்கு நம்ம புன்னகை சேனல்ல வேடனாடிய வேட்டை அப்படிங்கிற எபிசோடு தான் பார்த்துருக்கோம். வேடன் வேட்டையாடப்படுகிறான் அப்படிங்கிற எபிசோடு நம்ம எனவே பேசுவோம்ல வரும். 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி உங்கள் ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. எனவே பேசுவோம் புன்னகையோடு. நன்றி, வணக்கம்.